ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொன்னி சீரியலோட இந்த வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வார ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் பொன்னி வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வளகாப்பு நடக்க போகுது. அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொண்ணுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொன்னி கிளம்பி வேலைக்கு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இவங்க பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமனார் எங்கம்மா பொன்னி கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேலைக்கு கிளம்பிட்ட மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தானே வளகாப்பு, அந்த அதனால் யார் இருந்தான்னு இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க பொன்னி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து செம்ம ட்விஸ்ட்டாக என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக வர காஸ்டியூமர் யார் அப்படின்னா பொன்னி தான். செம்ம ஷாக்கிங்காக எல்லாமே ஆயிடுச்சு. வளகாப்புக்கு வரவேணான்னு சொன்னவங்களே வந்து இப்போ மேக்கப் போட்டு விடுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. இவங்க வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பொன்னியும் வந்து அந்த வளகாப்புக்கு கலந்துக்கிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. செம்ம ட்விஸ்ட்டாக இதெல்லாம் போயிட்டுருக்கு. இதில் என்ன நடக்குதுன்னா, பொன்னி சக்தி எடுத்து கொடுத்த சேரீ வந்து போட்டு வந்து இன்னும் வெறித்தனமான மாசு. இவர் வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த சேரீலாம் நீ ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா வளகாப்புக்கு மேக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா சக்தியும் பொன்னியும் 2 பேரும் ஒன்றா போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்ககிட்ட அவங்க மாமனார் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சக்தி மட்டும் தனியாக போய் பண்ணக்கூடாதனால பொன்னி 2 பேரும் பண்ணாதான் இதே ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே இவரை நம்பால சக்தி வெயிட்டாக என்ன பண்ணுறாருன்னா பொன்னியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு வா 2 பேரும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை பொட்டு வச்சு எல்லாம் போட்டு